JCI India, Zone 16, JCI Ranipet Power City, Living Ethics online training program on 3rd May 2025. Hereby call to order. JC Creed. கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சுதந்திரமான மனிதர்களால் மிகச் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். வெல்கம் அட்ரஸ். அனைவருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் ஜேசி ஏழுமலை. JCI ராணிப்பேட் பவர் சிட்டி நடத்தும் லிவிங் எத்திக்ஸ் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இன்றைய தலைப்பு ஒர்க்கிங் பிஹாண்ட் என்ற பயிற்சி வகுப்பினை சிறப்பிக்க வந்துள்ள பயிற்சியாளர் JC எயிலரசன் சார் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வெல்கம் யூ சார். எயிலரசன் சார். Yes, sir. Thank you, sir. Thank you so much. Okay, sir. This floor hand over to today's faculty, JC எயிலரசன் சார். சார், உங்களுடைய செல்ஃப் இன்டர்வியூ கொடுத்து நீங்க செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ ஸோ மச். என்னோட இன்னொரு இந்த லாகின் இருக்கு பார்த்தீங்களா, எழிலரசன் எழிலரசன் இருக்கும், அதுக்கும் கோர்ஸ் போயிருங்க, அதில் தான் ப்ரெசென்ட் பண்ண போறேன். ஓகே சார். ஓகே சார். Dear admin. Yes. என்னோட வாய்ஸ் ஆடியபிள் இல்ல? எஸ் சார். ஓகே, தேங்க் யூ ஸோ மச். நான் கேமரா ஆன் பண்ணிடுறேன். ஓகே. அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ஸோ இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல மகிழ்ச்சி. குறிப்பாக ஐ ரியலி அப்ரிஷியேட் JCI ராணிப்பேட் பவர் சிட்டி அண்ட் டீம் ஆஃப் JCI ராணிப்பேட் பவர் சிட்டி. உங்கள் அத்தனை பேரையும் இந்த நல்ல வேலையில் வணங்கி மகிழ்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒரு நல்ல தலைப்பில் பேசுகிறோம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி. இன்னொன்று, இங்கே நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொன்று எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. மூன்றாவது, ராணிப்பேட் பவர் சிட்டி செய்யும் போது அந்த டைமிங் அல்லது அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு வந்து ரொம்ப பரிட்சயமா மனதுக்கு நெருக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எப்பயும் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ அந்த வகையில் உங்களை அத்தனை பேருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு முறை. என்னோட பேர் எல்லாத்துக்கும் பெரிய அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். So, JC எழிலரசன், I'm the past zone president of Zone 16. At the same time, past executive vice president of JCI India. 2019ல ஜோனை தாண்டி ஒரு நேஷனலுக்கு போக வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி ஒரு நேஷனல் லெவலில் சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. இதை தாண்டி எனக்கு ரொம்ப பேஷன் அப்படின்னா நிறைய ட்ரைனிங்ஸு, மக்களோட பேசுறது, அதாவது அவங்கள குரூம் பண்ணுறது, நம்ம ஏஜுக்கு குறைவாக இருந்தாங்கன்னா அவங்கள குரூம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா, நமக்கு ஏஜுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கற்றுக்கணுங்கிறது. திஸ் இஸ் பிரீஃப் அபவுட் மீ. இதை தாண்டி நிறைய கவுன்சிலிங் மற்ற ஒர்க்கெல்லாம் நான் பார்க்க ஆரம்பிப்பேன். ஸோ அந்த ஒர்க்கில் வந்து கொஞ்சம் பிஸியாகவும் இருப்பேன். ஸோ இன்னைக்கு இதான் என்னோட பற்றி. இதுக்கு மேலே எதுவும் வேண்டாங்கிறதுனால நான் அப்படியே வந்துடுறேன். ஸோ கம் டு த பாயிண்ட். நம்ம இன்னைக்கு ஒர்க்கிங் பியாண்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இருந்து பேச போறோம்.
இதுல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம நிறைய நேரங்கள்ல நமக்கு ஒரு டியூட்டிஸ் இருக்கும். நிறைய நேரங்கள்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். சரி, இதுக்கு 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து டியூட்டிங்கிறது நமக்கு தேவையான விஷயத்த நமக்கு செஞ்சுக்கிறது இருக்கிறது. ரெஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அதுக்கு மேல நமக்கு கொஞ்சம் ஈடுபாடோ, அல்லது அது நல்லா நடக்கணுங்கிற ஒரு எண்ணமோ, இல்ல நம்மை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சில வொர்க்குகள நம்ம ஃபினிஷ் பண்றத தாண்டி வொர்க்க முடிச்சுட்டோம், நம்ம கிளம்பி வந்தோம் அப்படிங்கிறது இல்லாம, இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அர்த்தம். இங்க எல்லாரும் வொர்க் பண்றோம். அத நம்ம குறைவாவே மதிப்பிடல. எல்லாரும் ஒரு சப்ஜெக்ட்ல 35 மார்க் எடுத்துடுறாங்க. இல்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் 35 மார்க் எடுத்து பாஸ் பண்றாங்க. அவங்கள நம்ம அவுட்ஸ்டாண்டிங்ன்னு சொல்றது இல்ல. அவங்க பாஸ்ன்னு மட்டும் தான் சொல்றோம். அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்றது இல்ல. அப்ப 75 மேல எடுக்கிறவங்கள தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்றோம். அத தாண்டி நம்ம ஒரு டிகிரி பண்றோம் அப்படின்னா, டிஸ்டிங்ஷன்ஸ்ன்னு வாங்க போறோம். அவங்க யாருன்னா 85% 90%ன்றோம். அத தாண்டி யார் இருக்காங்க அப்படின்னா, கோல்டு மெடலிஸ்ட், யூனிவர்சிட்டியோட கோல்டு மெடலிஸ்ட்ன்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம நடைமுறையில கேள்விப்பட்டவங்க. அப்போ நம்ம டிகிரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது வொர்க்கிங். நான் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கணும்னு நினைக்கிறது பியாண்ட் வொர்க்கிங் பியாண்ட். அத தாண்டி அப்படிங்கிறது தான். பழைய பழமொழி என்ன சொல்லுது அப்படின்னா, பெருசு சின்னத சாப்பிட்ரும் அப்படின்னு நெறைய நேரத்துல சொல்லுவாங்க. இன்னைக்கு யார் வொர்க்க தாண்டி வொர்க் பண்றாங்களோ, அவங்க வொர்க் பண்றவங்க சாப்பிட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி ஓடிடுவாங்க. அதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றுருவாங்க. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற புதுமொழி. அந்த வகையில தான் இந்த டாபிக்க நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆவல். உங்ககிட்ட கேள்வி சாட் பாக்ஸ் மேபி ஓப்பனா இருக்கும். அந்த சாட் பாக்ஸ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க ஒரு நான் பிக்சர டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இத நான் பிக்சர தாண்டி நரேட் பண்ணிடுறேன். என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. என்ன நான் என்னோட கேள்வி அப்படிங்கிறத. நம்ம எல்லாரும் ஒரு 5 அடியிலிருந்து 6 அடி, 7 அடி அப்படிங்கிற அந்த 5 அடி, 6 அடிங்கிறது நார்மல் ஹைட்டு. நார்மலான ஒரு ஹைட் இருக்கக்கூடிய, இல்ல ரொம்ப ஹைட்டா இருக்கிறவர் ஒரு 7 அடிக்கு மேல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் வந்து ஒரு 10 அடி உயரத்த தொடணும். எப்படின்னா, அது நம்மளோட ஹைட்ட பத்தி பிரச்சனை இல்ல. நம்ம ஜெனரலா காமனான நம்ம எல்லாரும் ஹைட் இங்க எல்லாருமே ஏஜ் குரூப் 18 டூ 40 பிளஸ் அந்த ரேஞ்சுகளா இருக்கலாம். நம்மளோட ஹைட் ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. இனிமேல் வளர போறதில்ல. நம்ம ஒரு 10 அடி உயரத்த தொடணும் அப்படின்னா, எவ்வளவு எஃபெக்ட் போடுவீங்க? அதே ஒரு 15 அடி உயரத்த தொடணும்னா, எவ்வளவு எஃபெக்ட் போடுவீங்க? தொடரணும்னா எவ்வளவு எஃபெக்ட் போடுவீங்க? அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சத அன்மியூட் பண்ணி சொல்லலாம். அல்லது சாட் பாக்ஸ்ல போடலாம். எதுக்கு அதிகமான எஃபெக்ட் போடுவீங்கன்ட்டு. முதல் கேள்வி எதுக்கு அதிகமான எஃபெக்ட் போடுவீங்க? 10 அடி உயரத்த தொடர்றதுக்கா? 15 அடி உயரத்த தொடர்றதுக்கா? 20 அடி உயரத்த தொடர்றதுக்கா? டச் பண்றதுக்கா? ஹைட்ட. ஹலோ? ஏதாவது அன்மியூட் பண்ணலாம். இல்லன்னா சாட் பாக்ஸ்ல போலாம். கொஞ்சம் இன்டராக்டிவா இருந்தா நல்லா இருக்கும். சார் ஏழுமலை சார். சொல்லுங்க ஏழுமலை. ஃபர்ஸ்ட் 10 அடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் சார். எஃபெக்ட் ஃபர்ஸ்ட் போடுவோம். ட்ரை பண்ணுவீங்க. எஸ் சார். இல்ல உங்களுக்கு வாய்ப்பு 3மே தரோம். எதுக்கு அதிக எஃபெக்ட்ட போடுவீங்க? ஃபர்ஸ்ட் தான் சொல்லுவீங்க. ஆமா சார். அதிக உழைப்ப எதுக்கு போடணும்னு நினைப்பீங்க? ஃபர்ஸ்ட் படி எடுத்து வச்சா தான் நெக்ஸ்ட்க்கு டார்கெட் பண்ண முடியும். கரெக்ட். குட். நோ டவுட். அதோட விட்டுருவீங்களா? அதுக்கு அடுத்து தொடுவீங்களா? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அத ட்ரை பண்ணிட்டு தொட்டுட்டீங்க. அத அச்சீவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம் சார். அத அச்சீவ் பண்ணிட்டீங்க. இப்ப நவ் யூ அச்சீவ்ட். டச் பண்ணிட்டீங்க. தென் நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் 15. தென் அனதர் நெக்ஸ்ட். அனதர் நெக்ஸ்ட் 20. இப்ப 3யும் டச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்டையும் டச் பண்ணிட்டீங்க, செகண்டையும் டச் பண்ணிட்டீங்க, தேர்ட் ஐட்டையும் டச் பண்ணிட்டீங்க. ஓகே. எது உங்களுக்கு அதிகமான உழைப்ப உங்க பாடியில இருந்து எடுத்தது? எத தொடுறதுக்கு அதிகமான உழைப்ப நீங்க குடுத்தீங்க? லாஸ்ட் டச் தான் சார். லாஸ்ட் டச்சுக்கு தான் குடுத்தீங்க. ஓகே சூப்பர். ஓகே குட். தேங்க் யூ. ரைட். செந்தில் முருகன் சார் 20 மீட்டர்ஸ் டச் பண்றதுக்குன்னு இருக்காரு. ஓகே குட்.
வேற எனி அதர் ஒப்பீனியன்ஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு தான் அதிக உழைப்பு போடுவீங்களா அப்படிங்கறது தான் கேள்வி. உழைப்பை எதுக்கு குறைவா போடுவீங்க, எதுக்கு அதிகமா போடுவீங்க அப்படின்றத நான் கேட்கிறேன். சரி, நம்ம இப்போ 2 பேர் சொன்னதுல இருந்து, செந்தில் முருகன் சார் அண்ட் எலுமலை சார் சொன்னதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதிக உழைப்பை 20 மீட்டருக்கு தான் போடுவோம். 10 மீட்டரையும் டச் பண்ண முடியும், 15 ஃபீட்டையும் டச் பண்ண முடியும், 20 ஃபீட்டையும் டச் பண்ண முடியும், நோ டவுட். ஆனா 20 மீட்டருக்கு சுந்தர் சொன்னது போல 20 மீட்டர் டச், அவரு 20 மீட்டர் இருக்காரு, 20 மீட்டர் டச் பண்றதுக்குன்னா அதிக உழைப்பை போடுவோம். கரெக்டா? உழைப்பு நம்ம கிட்ட இருந்து அதிகமா தான் எடுத்தது. இப்போ அதே ஹைட்டு, கேள்வி மட்டும் மாறுறது, எதுல உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் அல்லது மோட்டிவேஷன் கிடைச்சது, மன திருப்தி, நமக்கு ஒரு திருப்தியும், அல்லது எதுல நான் உத்வேகப்பட்டு தன்னம்பிக்கை பெற்று அடுத்த இலக்கை நோக்கி ஓடணும்னு நினைச்சது அப்படிங்கிறது எதுல? 20 மீட்டர் தொட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய கான்பிடன்ட் கிடைக்குமா, 10 மீட்டர் தொட்டதுக்கு அப்புறம் நிறைய கான்பிடன்ட் கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சார் 10 மீட்டர் சார். ஃபர்ஸ்ட் 10 குறைவா கிடைச்சிருக்கும். கரெக்டா? நான் கிடைக்கும். எதுல அதிகமான சாட்டிஸ்பேக்ஷன், மகிழ்ச்சி அதிகமா இருக்கும்? ஓ, தொடவே முடியாதுன்னு நினைச்சேன், தொட்டுட்டேன். 10 மீட்டரா 20 மீட்டரா அப்படிங்கறதான் கேள்வி. சார் 20 மீட்டர் சார். வை? அது முடியாதுன்னு நினைச்சிட்டோம், ஆனா தொட்டுட்டோம். ஆமாங்க சார். சூப்பர். சுந்தர் ரைட் ஆன்சர்ஸ் கொண்டாரு. நம்ம டைமுக்காகவும் நான் அடுத்த இதுக்கு போறேன், கேள்விகளே வேண்டான்றதுனாலையும். சார், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம இப்போ சாட் பாக்ஸ்ல இருந்து வந்துட்டு அடுத்த வரைக்கும் போவோம். இப்போ நான் இங்க பிக்சர் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 10 மீட்டர் தொடறதுக்கு குறைவான உழைப்பு போடுவோம். அதை தொட்டோன்னா ஓகே, இது தொடர முடியும்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதை தொடுறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுதான் ஒரு குழந்தையோட முதல் முயற்சி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறது தான், அப்புறம் தான் PhD. ஓகே, நோ டவுட். ஆனா நான் உழைப்பை போடலன்னு சொல்லல, அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி உழைப்பு போட்டிருப்போம். 10 மீட்டர் தொடும்போது ஓ தொற்ற முடியுமே அப்படின்னு தான் தொட்டோம். ஓ 15 மீட்டர் தொட முடியுமா, கொஞ்சம் கஷ்டம் தானே, ட்ரை பண்ணோம். ஆனா 15 மீட்டர் தொட்டதுக்கு அப்புறம் ஓ நம்மளால முடியுமா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து 20 மீட்டருக்கு போகும்போது ஓ 20 மீட்டர் கஷ்டம்னு எல்லாரும் ஒதுங்கி போனாங்க, ஆனா நம்ம டச் பண்ணிட்டோம். டச் பண்ணதுக்கு அப்புறம் we get good confidence, நல்ல தன்னம்பிக்கை நமக்குள்ள உருவாயிடும், சாட்டிஸ்பேக்ஷன்ஸ் நமக்கு உருவாகும். அப்போ இங்க 10 மீட்டர் எல்லாரும் டச் பண்ண முடிஞ்சதை நீங்க டச் பண்ணீங்கன்னா நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு அர்த்தம். ஒர்க்கிங் பிஹாண்ட் அப்படிங்கிறது யாரால முடியாதோ, யார் முடியாதுன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு நேராக நம்மளுடைய முழு முயற்சியால் அடுத்த கட்டத்துக்கு நீங்க போய் தொட்டீங்கன்னா உலகத்துக்கு ஒரு மெசேஜ் தருவோம், என்னாலையும் முடியுங்கிற மெசேஜ். அந்த மெசேஜை நம்ம உலகத்துக்கு தர முடியும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஒர்க்கிங் பியாண்ட் அப்படிங்கிறது தான் இங்க நான் கான்செப்டா சொல்ல வரேன். இதுக்கு கொஞ்சம் இந்த ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் தயாராகிக்கணும். ஒர்க்கை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா இந்த உலகத்துல இன்னைக்கு இல்லை, அதை தாண்டி யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அதா இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்க ஒரு கேள்விகளையும் கேட்டுறதுக்கு அடுத்தது நான் சொன்ன வந்த விஷயம் என்னன்னா, பெனிஃபிட் ஆஃப் ஒர்க்கிங் பியாண்ட். இந்த ஒர்க் பண்றதை தாண்டி நான் ஒர்க் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் எனக்கு இருக்கும், நான் ஏன் செய்யணும் அப்படிங்கறது ஒரு 2 கேஸ் ஸ்டடிஸோட நம்ம பார்த்தோம். ஒன்னு பர்சனல் சாட்டிஸ்பேக்ஷன், முடியாதுன்னு சொன்னதை முடிச்சுட்டேன், எனக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைச்சிருச்சு. ரெண்டாவது ஸ்ட்ராங் ரெசிலியன்ஸ், தோத்துருவோம் அப்படிங்கிறதுல இருந்து வெற்றி பெற்றுவோம். எல்லாரும் தோத்துருவோம் விட்டுட்டு போனதை நம்ம திருப்பியும் நின்று வெற்றி பெற்றுவோம். அந்த ஸ்ட்ராங் மைண்ட் நமக்கு கிடைச்சிரும், பாசிட்டிவ் இம்பாக்ட் கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் இம்பாக்ட் கிடைக்கும். ஓ நம்மளாலையும் முடியுங்கிற கான்ஃபிடன்ட் வந்துருச்சுன்னா அடுத்த சேலஞ்சை ரெடி டு ஃபேஸ் அப்படின்னு வாங்க. we are the match winning player. மேன் ஆஃப் த மேட்ச் இங்க வேண்டாம், மேன் ஆஃப் த சீரியஸ் வேண்டாம். எந்த மேட்ச் தோத்துரும் சொல்றாங்களோ அந்த மேட்சை வின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு உருவாகும் அப்படின்னா, யார் பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்காங்களோ அவங்க, ரெசிலியன்ஸ்ல இருக்காங்களோ, ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெசிலியன்ஸ் பர்சனல் சாட்டிஸ்பேக்ஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு. அப்போ மேட்ச் ரிப்போர்ட் மாத்தி எழுதுறதும் அதுக்கு நம்ம வரும் ரெகக்னேஷன் அண்ட் ட்ரஸ்ட். இப்போ கடைசியா உங்களுக்கு புரிய வரும், 10 அடி தரும்போது பெரிய ரெகக்னேஷன் கிடைக்காது, நம்ம மேல பெரிய நம்பிக்கைகள் மற்றவர்கள் வைக்க மாட்டாங்க. ஆனா நம்ம 20 அடி உயரத்தை தொட்டதுக்கு அப்புறம் பெரிய ரெகக்னேஷன் உலகமே நம்மளை திரும்பி பார்க்கும்,
திரும்பி பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்ம மேல ஒரு பெரிய நம்பிக்கை வைப்பாங்க. அந்த நம்பிக்கை தான் நம்மளை பெரிய முன்னேற்றத்துக்கான வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான் அது. அப்படி அதை தாண்டி ஒரு சின்ன ஒரு கேஸ் ஸ்டடிஸ் 2 பார்க்க போறோம். குயிக்கா பார்க்கலாம். அதுல ஒரு கேஸ் ஸ்டடி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1959 அக்டோபர்ல ராஜஸ்தான்ல நேரு அவர்கள் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை பத்தி ஒரு பெரிய இது இருக்கணும் அப்படின்னு கொண்டு வரார், பேசுறார். அப்ப பேசிட்டு இருக்க போது பின்னாடி வந்த பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி அவர்கள் சின்ன குழந்தை இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு இவங்க எல்லாம் வராங்க, ஏன் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறார் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பின்னாடிதான் புரியுது. இவர் பேசுறதெல்லாம் கேட்கிறாரு, பாக்குறாரு. ஒரு 15-20 வருடங்கள் கழித்து நேரு அவர்கள் மறைந்தது பிறகு இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகுறாங்க. அப்ப அவரோட பையங்கிறதுனால அங்கே இருக்காங்க. அவங்களோட அந்த 24 அக்பர் ஹவுஸ் அதுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு 8 வயது 15 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கிற நிகழ்ச்சியாக இது பதிவிட்டு இருக்கிறாங்க. ஒரு மத்திய பிரதேசத்துல இருந்து 74-75 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, எங்க ஊருக்கு ஒரு ஓவர் டேங்க் வேணும், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வேணும், வாட்டர் டேங்க் வேணும்ன்றதுக்காக பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறதுக்காக மத்திய பிரதேசத்துல இருந்து ட்ரெயினை பிடிச்சி நடந்து வந்து பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறதுக்காக ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணி சந்திச்சுட்டு போறார். இது அவருக்கு பெரிய இம்பாக்ட் இருக்குது. ஒரு தண்ணீர் தொட்டிக்காக இவ்வளவு தூரம் வர வேண்டி இருக்கா, அவ்வளவு பவர்ஃபுல் போஸ்டா அப்படின்னு இவரு அந்த ஏஜ்ல நினைக்கிறார். இவரு பிகம் பிரைம் மினிஸ்டரா வந்ததுக்கு அப்புறம் இவரு நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை உருவாக்கணும்ன்றதுக்கு போகும்போது எதை கேஸ் ஸ்டடியா எடுத்துக்கிட்டாருன்னா, இவருக்கு எது முடியாது அப்படின்னு முடியாது அப்படின்னு நினைச்சாங்களோ, ஒர்க் பண்றதை தாண்டி நம்ம கிட்ட வரணும். எல்லாம் ஒரு சின்ன நீர்த்தேக்க தொட்டிக்காக பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தை டோர் தட்டுறோம்னா இந்தியா வளராது. பின்னாடி ஒரு 100 ஆண்டுகளுக்கு இது ஒரு பெரிய இதா இருக்கும் அப்படின்னு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துக்கு கொண்டு போறாரு, அதை ஸ்ட்ராங் பண்றாரு. அப்போ ஒரு இன்ஸ்டன்ட் தான் ஒர்க் பண்றதை தாண்டி ஒர்க்கிங் பியாண்டா மாத்துது. அது ஒரு பெரிய வருதுன்னா இதுதான் கேஸ் ஸ்டடிஸ்க்கான ஒரு இன்புட். அப்போ நம்ம ஒர்க் பண்றதை பார்த்தோம்னா இவ்வளவு நேரம் நம்ம இவங்களை எல்லாம் யாரையும் பேச மாட்டோம். நான் எந்த பிரைம் மினிஸ்டர் கூட்டுதல் குறைச்சல்னா நான் பேசல. எல்லா பிரைம் மினிஸ்டரும் அவங்கவுங்களுக்கான எஃபெக்ட போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சதுனால இந்த 2ஐயும் நான் கேஸ் ஸ்டடியா எடுத்தேன். அப்போ எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, ஒரு ரைட் வந்தது ஃபைலை வாங்கி சைன் அப் பண்ணி இந்தாங்க நீர்த்தேக்க தொட்டின்னு அனுப்பிச்சிடலாம். அதவே திருப்பி இவரும் பண்ணிருக்கலாம். ஆனா இதை தாண்டி என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம பிரெயின் அதுக்கு தகுந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒர்க்கிங் பியாண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி ஆகும். அப்ப நமக்கு அது ஒரு பெரிய எம்பவர்மெண்ட் ஆகும். அந்த எம்பவர்மெண்ட் தான் நாளைக்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு பேசக்கூடிய அளவுக்கு, ஒரு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நம்மளால் மாற்ற முடியும்னா ஒர்க் பண்றது இல்ல. பிறந்தோம், வளர்ந்தோம், மணந்தோம், பெற்றோம், மறைந்தோம் என்கின்ற வளர்த்தோம் மறைந்தோம் அப்படின்னு இல்லாம நம்மளோட ஃபுட் பிரிண்ட்ஸ் நாளை ஒரு 100 ஆண்டுக்கு வேணும்னா நம்ம ஒர்க் பண்ற நமக்கான கடமைகளை தாண்டி நிறைய ஒர்க் பண்றோம். லைக் ஜேசிஸ்ல உருவாக்கின இன்னைக்கு யாரும், வேர்ல்டுலயே உருவாக்கின யாரும் அவங்க வளரணும்ன்றதுக்காக உருவாக்கல, அவங்க பர்சனலுக்காக இல்லாதனால இன்னைக்கு நூற்றாண்டா கிடக்குது. 1949 ஜேசி இந்தியாவுக்கு வரும்போது இருந்தவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஈவன் லாஸ்ட் 2-3 years பிஃபோர் பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் ஃப்ரம் இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தேசிய தலைவரை நாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தோம், அவரே இருந்துட்டார். அதுக்கு முன்னாடி உருவாக்குனவங்களா இருக்கலாம் தெரியல. ஆனா இன்னைக்கு நம்ம பேசப்படுறோம்னா அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணல, ஒர்க்கிங் மட்டும் பார்க்கல. அதை தாண்டி கொஞ்சம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டா, நம்மளோட ஒர்க் பியாண்ட் தன்னை தாண்டி ஒரு பரிணமிச்சுக்கிட்டாங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம இந்த கேஸ் ஸ்டடிஸ்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட், ஓகே. கொஞ்சம் அடுத்த இதுக்கு வருவோம். இத நான் ஒரு சின்ன இன்னொரு கேஸ் ஸ்டடிஸோட ரீசெண்டா நடந்த சின்ன கேஸ் ஸ்டடிஸோட நான் இந்த விஷயத்தை நான் கன்க்ளூட் பண்றேன்.
அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிஸ்டர் ஸ்ரீதரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1960கள்ல பாம்பன் பிரிட்ஜ் வந்து உடைஞ்சு டேமேஜ் ஆயிடுது பிகாஸ் ஆஃப் சைக்ளோன். ஒரு சைக்ளோன்னால பாம்பன் பிரிட்ஜ் உடைஞ்சு இதாயிடுது. ராமேஸ்வரத்துக்குமான ராமேஸ்வரம் ராமநாதபுரத்திற்கான அந்த பிரிட்ஜா இருந்தது நமக்கு கட் ஆயிடுது. ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம மாத்த சார் வாய்ஸ் கேட்கல சார். சார் ஏன் சார்? சார் இப்ப கேக்குதா? எஸ் சார் ஆடியபிள் சார். ஓகே ஓகே. திடீர்னு நெட் இதா இருக்கு, டிஸ்கனெக்ட் ஆயிட்டு. அப்போ இந்த இடத்த வந்து நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும். இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்த ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்காக நான் குயிக்கா ரிவைவ் பண்றேன் இந்த கேஸ் ஸ்டடிஸை, நமக்கு இருக்கிற டைம் கன்சியூம் அந்த இதுக்காக. இப்ப என்னன்னா, இந்த பிரிட்ஜை கட்டுறதுக்காக யாரும் முன் வரும்போது யாரும் முன் வரல. முன் வந்தவங்க எல்லாமே 1 வருஷம் 2 வருஷம் இது சாத்தியம் இல்ல, அப்ப இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி உப்பு நீர்ல சால்ட் வாட்டர்ல இவ்வளவு பெரிய பிரிட்ஜை கட்டுறது ரொம்ப கடினமானது அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல தான் இவர் ப்ராஜெக்டோட ஹெட் ஆகிறாரு, அப்பாயிண்ட் பண்றாங்க. ஒரு சிவில் இன்ஜினியர் வராரு, ரயில்வே ஒர்க் பண்ணவர் மிஸ்டர் ஸ்ரீதரன் சார் வராரு. ஜஸ்ட் 6 மந்த் கவர்மெண்ட் டெட்லைன் கொடுக்குறாங்க. இவர் ஜஸ்ட் 46 டேஸ்ல அந்த பிரிட்ஜை கட்டி முடிக்கிறார். அடுத்தது இவருக்கு ரயில்வே மினிஸ்டர்ஸ் அவார்டு கொடுத்துட்டு வேற என்ன அவார்டு வேணும்னா எனக்கு எதுவும் வேண்டாங்கிறார். எல்லாரும் 6 மாசத்துல ஒர்க் பண்ண நினைச்சாங்க, டைம் லிமிட்டை தாண்டி ஒர்க் பண்ணாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை தாண்டி நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் ஒர்க் பண்ணதனுடைய விளைவு 44 முடிச்சாரு. இது ஒரு கேஸ் ஸ்டடியா வச்சுக்கோங்க. இது ஒரு ஈவெண்ட் வச்சுக்கோங்க. இவர்கிட்ட இன்னொரு கேஸ் ஸ்டடி. இவர் இங்க இருந்தவர் ரயில்வேல இருந்து கொல்கட்டாவோட மெட்ரோ ட்ரெயின், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மெட்ரோ ட்ரெயின் கொல்கட்டாவோடது 1970ல இவருக்கு இந்த அப்பாயின்மெண்ட் எடுக்கிறீங்களான்றாங்க. எடுத்துக்கிறாரு, ஹெட் ஆகுறாரு, டைரக்டர் ஆகுறாரு. அது வரைக்கும் இல்லாத டெக்னாலஜி இவர்கிட்ட கிடைக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இவர்கிட்ட இதுக்கு முன்னாடி இந்தியாவில் அந்த டெக்னாலஜியே இல்ல. இவர் தான் பில்டே பண்ணணும், உருவாக்கணும் அந்த சிஸ்டமை. அப்போ இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார், என்ன விஷயங்களை பார்த்திருக்காருன்னு பாருங்க. பிளானிங் அண்ட் டிசைன் இவர் தான். இதுக்கு முன்னாடி இதை பார்த்து காப்பி அடிக்கிறது இல்லை. இந்த பிரிட்ஜ் கட்டிட்டு இந்த பிரிட்ஜ் மாதிரி இதுல சில மாடிஃபிகேஷனோட கட்டுவோம்லாம் இல்ல. இங்க இவருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, புதுசாவே பிளானிங் அண்ட் டிசைன் வராரு, டெக்னாலஜியை டெவலப் பண்றாரு, சிஸ்டமை டெவலப் பண்றார். இது வரைக்கும் இல்லை, யாரும் தொட முடியாததை இவர் தொடுறார். ஒர்க்கை தாண்டி பண்றார். வித்தின் பட்ஜெட், வித்தின் டைம்ல ஃபர்ஸ்ட் மெட்ரோவை இன்ட்ரோடியூஸ் பண்றார் இந்தியாவுக்கு, கொல்கட்டா மெட்ரோ அப்படின்ற பேர்ல. சரி, இதுக்கப்புறம் டெல்லி மெட்ரோ போறார். அடுத்து அங்கிருந்து ஒரு சின்ன இதுல இருந்து மாத்துறாங்க. எங்க மாத்துறாங்கன்னா, கொச்சின் ஷிப்யார்ட், கொச்சின் துறைமுகத்துக்கு மாத்துறாங்க 1981ல. அங்க ரொம்ப காலமாக ஒரு 20 வருடமாக பெண்டிங்கா இருந்த கப்பல், இந்தியாவினுடைய சொந்த கப்பல், சொந்த நம்மளே கட்டமைக்கப்பட்ட ஒரு கப்பலை கட்டணும்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. 1960கள்ல ஒதுக்குனது. அது நடந்துகிட்டே இருக்குது. பட் ரிசல்ட்டே நமக்கு வராம இருக்கு. சரி, இது நடக்கலையேன்ட்டு ஏதோ ஒரு சின்ன இதுல இருந்து இவர் ரயில்வே ட்ராக்ல இருந்து நேரா துறைமுகத்துக்கு மாத்துறாங்க, கடலுக்கு மாத்துறாங்க. அதுக்கு சில ரீசன்ஸும் பேக் எண்ட்ல சொல்றாங்க. பட் வி டோன்ட் வாண்ட் திஸ். அங்க போனோடனே அங்க என்ன சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா, மேன் பவர்லாம் ரிட்டையர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. 20-25 வருஷம் ஒர்க் பண்ணவங்கலாம் கிளம்பி போயிட்டாங்க. பட்ஜெட் பத்தல, நம்மளால டைமிங்க்கு முடிக்க முடியலன்றாங்க. அப்போ எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்குது. இவர் போறார் 1981ல. அப்ப இவர் கொடுத்த டைம் 5 வருஷத்துல முடிக்கணும்ட்டு, வித்தின் 3 இயர்ஸ், வித்தின் பட்ஜெட், வித்தின் மேன் பவர். எக்ஸ்ட்ரா எனக்கு மேன் பவர் வேணும்னு இல்ல. இந்தியாவினுடைய முதல் கப்பல் என்ன பண்றாரு அப்படின்னா, ஷிப் எம்பி ராணி பத்மினின்ற கப்பலை வெள்ளோட்டம் விட்டு செயல்படுறார், இந்தியாவுக்கு அர்ப்பணிக்கிறார். சோ இவர் ஒர்க்க பண்ணல, ஒர்க்கை தாண்டி ஒரு லீடர்ஷிப், ஒர்க்கை தாண்டி ஒரு மேனேஜ்மெண்ட்டை பியான் அப்படின்ற அந்த இடத்த கடக்கிறார். அப்போ இதுக்கு அடுத்து ஒரே ஒரு சின்ன விஷயத்தோட நான்
நிறைவு பகுதிக்கு வரேன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் இந்த இந்த ரயில பார்த்த உடனே நமக்கு பெரிய மெய்சில் இருக்கக்கூடிய வருஷமா இருக்கும். எங்கன்னு கேட்கலாம், பட் டைம் ஆகிடுங்கனால நானே சொல்லிடுறேன். கொங்கன் ரயில்வே ப்ராஜெக்ட் ஃப்ரம் கேரளாவோட அந்த மேற்கு பகுதியிலிருந்து கோவா வழியாக நேரா மும்பை வரைக்கும் கனெக்ட் பண்றது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ஸ் அல்லது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்த எல்லா கவர்மெண்ட்டும் இதெல்லாம் முடியலன்னு சொன்னது. ரொம்ப நாளா ட்ரை பண்ணது. அப்போ இவரை கூப்பிட்டு இதை ப்ராஜெக்ட் பண்ணுங்க எடுங்கன்றாங்க. எல்லாரும் முடியாதுன்னு போயிட்டாங்க. பட்ஜெட் அதிகமா வேணும், மேன் பவர் வேணும், இட் நாட் பாசிபிள், எல்லா ரிப்போர்ட்டையும் ஒரு தூக்கி போட்டார். ஹைலி சேலஞ்சு ப்ராஜெக்ட். 760 கிலோமீட்டர்ஸ், 93 சதுப்பு நிலப்பகுதி. ரயில்வேனா ஸ்ட்ராங்கான சாயில் வேணும், அங்க ஸ்ட்ராங் சாயில் இல்ல. இதெல்லாம் சேலஞ்சஸ். ஆனா வித்தின் 7 இயர்ஸ், ஆக்சுவல் டைம் 9 இயர்ஸ் அவருக்கு பட்ஜெட் கொடுத்தது. இல்லைன்னா 10 இயர்ஸ் எடுத்துக்கோங்கன்னாங்க. 9 இயர்ஸ்ல எடுத்துட்டு வர்றார். வித்தின் டைம் 7 இயர்ஸ்ல ஒரு பெரிய பட்ஜெட் இல்லாம ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்குள்ள வித்தின் டைம்குள்ள கொடுக்குறாங்க. ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி இவரோட பியாண்ட் ஒர்க்கா இருக்கு. இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதை ஒர்க்கா இவர் எடுத்து அதை தாண்டி ஒர்க் பண்ண நினைக்கிறேன்னா ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி, பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. பில்ட், ஆப்ரேட், டிரான்ஸ்ஃபார். அப்போ இந்த விஷயத்தை அவர் எடுக்கிறதுக்கு போது 1990 இருந்து 1997க்குள்ள இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறார். எல்லாருமே ஆச்சரியமான ஒரு இதுக்கு வராங்க. இன்னைக்கும் கோவா வழியா அந்த பக்கம் போறவங்க எல்லாம், பெங்களூர்ல இருந்து போறவங்க எல்லாம், கோவாக்கு போறவங்க எல்லாம் ட்ரெயின்ல போறது காரணத்துக்கு இந்த குகைகளுக்கு கடந்து போகணும், இயற்கை எழில கொஞ்சக்கூடிய அளவுக்கு போகணுங்கிறது தான் இந்த இதோட விஷயம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஸ்டர் ஸ்ரீதரன் சார் கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, இவருக்கு பெரிய கிஃப்ட் இருந்தது. மெட்ரோ மேன் ஆஃப் இந்தியான்னு இன்னைக்கும் கூப்பிடுறாங்கன்னா காரணம், ஸ்ரீதரன் சார் ஒர்க்கை பண்ணல, ஒர்க்கை தாண்டி பண்ணார். ஸோ ஒர்க்கிங் பியாண்டுங்கிறது அதுதான். இங்க ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் பேச மாட்டோம். இவர் ரிட்டையர்ட் ஆகி இப்ப ஜாலியா கேரளாவில் இருக்கார். இன்னைக்கு எத்தனை ப்ராஜெக்ட் இந்தியாவுக்கு, எத்தனை புது விஷயத்த தந்திருக்கிறார் சைலண்டா. அப்போ ஒர்க்கை மட்டும் பண்ணியிருந்தாருன்னா இவரும் எல்லாரும் போலவும் கவர்மெண்டோட ரிட்டையர்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு ரிட்டையர்மெண்ட் பென்ஷனோட ஜாலியா இருக்கணும். ஆனா இன்னைக்கு பேசப்படுறார். ஃபுட் பிரிண்ட் இன்னைக்கும் இருக்கு. கொல்கத்தா மெட்ரோ, பாம்பன் பிரிட்ஜ், ராணி பத்பல், கொங்கன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் உட்காந்து நம்ம அவரை பெருமையா பேசுறோம் அப்படின்னா, அவர் ஒர்க் பண்ண ஸ்டைல், அவர் எடுத்த ஆயுதம் ஒர்க்கிங் பியாண்ட். கடமைக்கு செய்யல, கடமையை தாண்டி எந்த பலனும் எதிர்பார்க்க செஞ்சோட விளைவு இன்னைக்கு இந்தியாஸ் ரயில்வே மேன் அப்படின்ற ஒரு பெரிய அங்கீகாரம் அவருக்கு தான் இருக்கு. மெட்ரோ மேன் ஆஃப் இந்தியான்ற அங்கீகாரம் அவருக்கு இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு இறந்தோம்னு இல்லாம ஏதாவது ஒரு ஃபுட் பிரிண்ட்டை இந்த சமுதாயத்துக்காகவும் மற்ற விஷயத்துக்காகவும், ஏன் ஈவன் நம்ம ஃபேமிலிக்காகவும், நம்ம ஜேசிஸ்க்காகவும், நம்மள பர்சனல் லைஃப்காகவும், நம்ம ப்ரொஃபஷனலுக்காகவும் உங்க பேரும் புகழும் இன்னும் பல நூறாண்டுகளுக்கு இருக்கணும்னா ஒர்க் பண்றதை தாண்டி ஒர்க்கிங் பியாண்ட் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை, ஒரு ஸ்டெப்பை முன்னாடி வைங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரபஞ்சமும் மற்ற விஷயங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணும். இங்க மெட்ரோ மேன் ஆஃப் இந்தியா போல, நிறைய பிரைம் மினிஸ்டர்ஸை போல, அல்லது இங்க இருக்கிற நிறைய நண்பர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நல்ல ஜேசிக்களை போல நம்மளும் ஒர்க்கிங் பியாண்டா ஒர்க் பண்ணி நம்மளோட ஃபுட் பிரிண்ட்ஸை விட்டுட்டு போவோம். ஸோ எல்லாரும் எப்படி தயாராகணும்னா ஒர்க்கிங் பியாண்ட். நம்ம வேலை செய்யறத தாண்டி, டியூட்டி அப்படிங்கிறத தாண்டி ரெஸ்பான்சிபிலிட்டின்ற இடத்துக்கு மூவ் ஆகி ஒர்க் அப்படிங்கிறத தாண்டி ஒர்க்கிங் பியாண்ட் அதை தாண்டோம்னா நிறைய கிஃப்ட் இருக்கு, பர்சனலா சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கு. எந்த சேலஞ்ச் வந்தாலும் முடிச்சுட்டு பெரிய லெவல் அச்சீவ்மெண்ட்ஸ் நம்மளால பண்ண முடியும். அதுக்கான ஒரு ஹேபிட்டை, ஒரு பிஹேவியரை ஏற்கனவே இருக்கிறத விட இன்னைக்கு கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. இனிமேல் டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ஹேபிட்டும் அந்த பிஹேவியரும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தும். இந்த வாய்ப்பை வழங்கிய ஜேசி ராணிப்பேட்டை பவர் சிட்டியினுடைய பிரசிடென்ட் அண்ட் என்டையர் டீம், இங்க இருக்கிற அத்தனை பேத்துக்கும் என்னோட பிரசன்டேஷன்ஸ். ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன, நன்றியை தாண்டி ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இன்னைக்கு இருந்து ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணுவோம். ஒரு ஸ்டெப் முன்னாடி வருவோம் ஒர்க்கை தாண்டி, 300 நாள் ஒர்க்கை தாண்டி ஒர்க் பண்ணோம்னா 300 ஒர்க் ஆகும். 300 ஒர்க்ல 30 பேர் நம்மளை அங்கீகரிச்சிருப்பாங்க. 3 இது ஹைலி சேலஞ்சு இதா இருக்கும். அதை ஈஸியா கிராஸ் பண்ணிப்போம். அந்த 3ம் நமக்கு அடுத்த 30 ஆண்டுகளுக்கும் 300 வருடங்களுக்கும் நம்மளோட ஃபுட் பிரிண்ட்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த நாளுக்காக
இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எஸ் சார் சூப்பர் சார். எல்லாராலையும் செய்யக்கூடிய வேலையே ஒர்க் என்றும், எல்லாராலும் செய்ய முடியாத வேலையை செய்து முடிப்பது தான் ஒர்க்கிங் பிகான் என்றும் மிக சூப்பராக சொல்லியிருக்கிறீங்க. எக்ஸாம்பிளோட முன்னாள் தலைவர் வச்சு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப சூப்பர் சார். நெக்ஸ்ட் வந்து ஃபீட்பேக் டு எனி 2 பார்ட்டிசிபென்ட்ஸ். உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லலாம். எனி 2 பார்ட்டிசிபென்ட்ஸ். அன்மியூட் பண்ண முடியும்ல? பண்ணலாம். எஸ் சார், பண்ணலாம் தான் நினைக்கிறேன் சார். சார் எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். சார் ட்ரைனிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. சார் சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ரொம்ப தேங்க்யூ சார். ராணிப்பேட் பவர் சிட்டிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜேஎஃப்டி விவேகானந்த். யார்? விஜயானந்த், விவேகானந்த் அரவிந்த். கரெக்ட். சாரி, தூரத்துல இருந்து படிச்சதுனால ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓகே சார். இன்னைக்கு சாட்டர்டே கொஞ்சம் டிலே ஆயிட்டு வந்து ஜாயின் பண்ணேன். ஆனா அந்த கடைசி உதாரணமும் நல்லா இருந்ததுங்க சார். எலியன் சார் அப்படின்னு உடனே வந்து உள்ள லாகின் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். இந்த யாராலையும் பண்ண முடியாத ஒண்ணு பண்ணிட்டா அதுதான் ஒர்க்கு. எல்லாரும் பண்றது செய்யறது வேலை இல்லை அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். உதாரணத்துக்கு இந்த மெட்ரோ ட்ரெயின் பிரிட்ஜ் அந்த கடைசியா சொன்னீங்க, எல்லாரும் கட்டிட்டு போனாங்க. ஆனா இவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாலும் நம்ம அவரை பத்தி பேசணும் இல்லையா? அதுதான் கரெக்ட்னது. அது நல்லா இருந்ததுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாள் ஒரு ஒர்க் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேங்க சார். இந்த இயருக்குள்ள அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறேங்க சார். தேங்க்யூ சார். சூப்பர். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் க்ளோசிங் ரிமார்க்ஸ் பை ஃபேக்கல்டி. சார், உங்களுடைய ஃபைனல் க்ளோசிங் ரிமார்க்ஸ். சார், முதல்ல ஜேசி ராணிப்பேட்டை பவர் சிட்டி பிரசிடென்ட் அண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு, குறிப்பா ஏழுமலை இன்னைக்கு ஒரு அழகா ஷேர் பண்ணி நமக்கு பண்ண அனைவருக்கும் நன்றி. முதல்ல இங்க மோகன்குமார் சாருக்கு முதல்ல நன்றி. அவர் தான் கால் பண்ணி ஒரு லைவிங் எத்திக்ஸ்ல ஒரு டாபிக் எடுங்கன்னாரு. ஸோ ராணிப்பேட் பவர் சிட்டி வந்து எனக்கு இன்னைக்கு நான் நிறைய இடங்கள்ல பேசியிருந்தாலும் ராணிப்பேட்டை பவர் சிட்டி எனக்கு அஃபிஷியலா முதல் அசைன்டு இவிபியா அசைன்டு ZVP வரும்போது முதல் ஸ்பீச் ராணிப்பேட் பவர் சிட்டி தான். நிறைய மெம்பர்ஸ்க்கு, நிறைய பேத்துக்கு ஆஃபீஸ் ஆஃப் மெம்பர்ஸ் கொடுத்துருப்பேன். பட் ஃபர்ஸ்ட் நான் கொடுத்தது ஒரு ஆஃபீஸரா ராணிப்பேட் பவர் சிட்டி எமரால்ட் ஹால். இன்னைக்கு மறக்க முடியாது. ஸோ அன்னையிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு பெரிய பாரம்பரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு லாம் நான் பார்த்த வரைக்கும். அவங்க ஒரு ட்ரைனிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், அதுக்கு ஒரு ரிசல்ட்டும் இருக்கும். எல்லாம் செஞ்சுட்டு போறதும் இல்லை, கடமைக்கே இல்லாத தாண்டி அதான் ஒர்க் பண்ணணுன்றதை தாண்டி ராணிப்பேட் பவர் சிட்டி ஒர்க்கிங் பியாண்டா இருக்கும். ஸோ அந்த விஷயத்துல இந்த டாபிக் எனக்கு பிடிச்சது. அந்த மாதிரி எல்லாரும் பார்க்குற பார்வையை தாண்டி அது எத்தனை பேர் இருக்காங்கன்னு இல்லை, 4 பேர்த்துக்கு 4 விஷயம் சேர்ந்தால் கூட போதும், டெய்லி ஒவ்வொரு விஷயம் சேர்ந்தாலும் போதுங்கிற ஒரு கண்டினியூஸ் ஒரு தொடர் முயற்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு பெரிய சூப்பர். இது வந்து ஒரு பெரிய பலம். இதுதான் ஜேசிஸ்ல நான் பர்சனலா எதிர்பார்க்கறது. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அல்லது நம்ம மாதிரி ஆட்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்காக ஒரே ஒரு விஷயம், நம்ம பிரெயின் அப்படியே விட்டுட்டோம், பழக்கப்படுத்திட்டோம், ஒர்க் பண்ணியே பழக்கப்படுத்திட்டோம்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போடுங்கன்னா ஒர்க் ஆகாது. ஆனா நம்ம ஜஸ்ட் ஒரு நாளும் ஒவ்வொரு எஃபெக்டை போட்டு பழக்கப்படுத்திட்டோம்னா நாளைக்கு ஒரு சேலஞ்சு வரும்போது ஒரு 5 ஸ்டெப்பை வை, 10 ஸ்டெப்பை வை, யாரும் முடியாத ஸ்டெப்பை வைன்னா நம்ம பிரெயினும் நம்ம அதாவது மென்டலாவும் பிசிக்கலாவும் நம்ம ஃபிட் ஆயிடும், ரெடி ஆயிடும். ஸோ அப்போ அதுக்கு தேவையான ஒரு தகுதி அல்லது தேவையான ஒரு ஸ்கில் அப்படின்னா ஒர்க்கை தாண்டி ஒர்க் பண்றது. அந்த வகையில தான் இந்த டாபிக்கை நான் பார்த்தேன். ராணிப்பேட் பவர் சிட்டியும் அதை தான் எதிர்பார்த்திருக்கோம், அதை தான் நானும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இங்க இருக்கிற செந்தில் முருகன் சார் உட்பட, அது பாஸ்கர் சார் பார்த்தேன் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம், கே பாஸ்கர் சாரை பார்த்தேன் ஜூம்ல. அவங்களுக்கும் இங்க நிறைய பேத்துக்கு பேர் சொல்லலைன்னு எல்லாத்தையும் கோச்சிக்காதீங்க, ஜஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் நான் சொன்னேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். இது ஒவ்வொரு நாளும் தொடரட்டும், ஒரு பெரிய வெற்றியை சாதிப்போம். தேங்க்யூ ஸோ மச். எஸ் சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் vote of thanks.
இந்த பயிற்சி வகுப்பினை மிக சிறப்பாக நடத்தி தந்த இன்றைய பயிற்சியாளர் ஜேசி எழிலரசன் சார் அவர்களுக்கு ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆதரவளித்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. ஜேசி இந்தியா Zone 16 ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி Living Ethics Online Training Program on 3rd May 2025 hereby adjourned. Thank you all. Thank you so much. Thank you. Thank you. Bye. We are still connected. Sir? I used to tell in our office, Okay. கஸ்டமருக்கு ஏதாவது நம்ம பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாண்டி we used to give customer delight. Yes. எதிர்பார்க்காத ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்கறது. அது ஒரு ஹேபிட்டா நம்ம கொடுத்த வேலையை விட ஏதோ கொஞ்சம் ஏதாவது ஒன்று சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒர்க்கிங் பியாண்ட். அதாவது அந்த ஸ்ட்ரெச்சிங் அவர் செல்ஸ் அது ஒரு பழக்கமாக வச்சுட்டு கேட்கலாம். தென் ஆல் டைம் வி ஆர் ரெடி ஃபார் சேலஞ்ச் இல்லையா? இது பண்ணா அது ஒன்றும் பண்ணல, ஸ்ட்ரெச் பண்ணா நம்ம உடம்புல இருக்கிற உறுப்பு எல்லாம் நல்லா இருக்குங்க. நிறைய உறுப்புகள் வேலை செய்யாம போயிட்டு கெட்டு போயிடும். அதான் நோய்க்கு காரணம். நைஸ். அதாவது உங்களோட ஸ்டைல்ல யுவர் யூஎஸ்பி இஸ் கிவிங் எக்ஸாம்பிள்ஸ், லைவ் எக்ஸாம்பிள்ஸ் இருந்தது. நல்லா இருந்தது கேட்கலாம். குட் பிக்சர்கள் திங்ஸ் வேர் தேர் ஆக்சுவலி. நைஸ் சார். நான் இன்ஃபேக்ட் ஐ யூஸ் டு அட்டெண்ட் டெய்லி 8:15 to 9 சும்மா ஆன் பண்ணிட்டு டிவி பார்க்காம இது பண்ண வேண்டியது. சூப்பர் ஐடியா. எஸ் சார். ஓகே ரைட். தேங்க்யூ. பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you to all.